ஹலோ காய்ஸ், நாம போன வீடியோவில் ஒரு பேசிக் ஜாவா கோட் எப்படி நம்ம இந்த விஷுவல் ஸ்டுடியோவில் ரன் பண்ணுறது, எப்படி ஒரு பேசிக் ஜாவா கோட் நம்ம டைப் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா போன செஷனில். இப்போ எப்படி நம்ம டெர்மினல்ல இருந்து யூசர் இன்புட் வாங்குறது ஜாவா கோட்டில் அப்படி பார்க்கலாம். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தானில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே நீங்கள் யூசர்கிட்ட இன்புட் வாங்க முடியும், ஓகேவா? ஆனால் ஜாவால் அது மட்டும் போதாது, நீங்கள் ஸ்கேனர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் டிக்ளேர் பண்ணணும், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இம்போர்ட் ஜாவா டாட் யூடில் டாட் ஸ்கேனர் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி இருக்குது. ஸோ அந்த லைப்ரரி குள்ளே இருந்தால் நம்ம அந்த ஃபங்க்ஷன் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் முன்னாடி அந்த லைப்ரரியை டிக்ளேர் பண்ணிடணும். இம்போர்ட் ஜாவா டாட் யூடில் டாட் ஸ்கேனர் அப்படிங்கிற சொல்கிற ஒரு பேக்கேஜை நீங்கள் ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்கில் இம்போர்ட் பண்ணிட்டு இந்த பேக்கேஜிலிருந்து நம்ம இந்த ஸ்கேனர் ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட் என்னென்னா கேன்சலி, அதுக்கான ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்னன்னா ஸ்கேனர் ஓபிஜே. ஓபிஜேனா ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன், ஓகேவா? இந்த ஸ்கேனர் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட், நம்ம கிரியேட் பண்ண இந்த ஆப்ஜெக்ட் மூலிமா தான் யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்க போகிறோம், ஓகேவா? ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ. நியூ அப்படின்னு எதுக்காகனா நம்ம இந்த கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு மெமரி அலோகேட் பண்ணுறோம், ஓகேவா? அதுக்காக தான் we are declaring here new. Okay, new scanner system dot in. Okay, then we are going to get one name from the user. So we are declaring name. Before declaring name, you should enter before its data type. நீங்கள் ஒரு நேமை டிக்ளேர் பண்ணும்போது நேம் நான் யூசர்லேருந்து ஒரு நேம் வாங்க போகிறேன், ஓகேவா? டெர்மினலில் நேம் வாங்க போகிறேன். அந்த நேமு எந்த டேட்டா டைப் அப்படின்னு நீங்கள் முன்னாடி டிக்ளேர் பண்ணணும், ஓகேவா? டிக்ளேர் பண்ணால் விட்டுறக்கூடாது, எரர் வரும். நேம் அப்படிங்கிறது என்ன டேட்டா டைப்? நேம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப், இஸ் இட்? ஸோ அதனால் நான் முன்னாடி ஸ்ட்ரிங் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் நேம் சிக்கல் டு ஓபிஜே. எப்பயுமே நீங்கள் யூசர்கிட்ட இன்புட் வாங்கும்போது இந்த ஆப்ஜெக்ட் மூலியமாக தான் வாங்கணும், ஓகேவா? அதனால தான் நான் ஓபிஜே கொடுத்துருக்கேன். இந்த நம்ம கிரியேட் பண்ண இந்த ஆப்ஜெக்ட் மூலியமாக தான் நம்ம யூசர்கிட்ட இன்புட் வாங்கணும். ஓபிஜே டாட் நெக்ஸ்ட் லைன். நீங்கள் ஸ்ட்ரிங்காக இருந்தால் நீங்கள் நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு கொடுக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட் லைன். Then now we are going to get the user. Now I am going to print statement, declare print statement. System, don't forget to declare capital S. It will show. Okay, again saying system dot out dot print, enter your name. Okay, then I am going to get age. Okay, முன்னாடி நேம் வாங்கினேன், இப்போ ஏஜ். ஏஜ் அப்படிங்கிறது நம்பர். ஸோ நம்பர் அப்படிங்கிறது என்ன டேட்டா டைப்? ஏஜ் அப்படிங்கிறது என்ன டேட்டா டைப்? integer data type. Okay, so I'm going to declare int age is equal to new, sorry, obj dot next int, not line, because we are declaring integer data type. So far we are declaring here next int. Here we declaring next line because it's a string, but in int we have to declare next int. Okay, because it's an integer. Next int, enter. Now I'm going to print the statement system dot out dot
print. Enter your age. So now I am next. அடுத்த லைன் நம்ம யூசர் வாங்கியாச்சு, இன்புட் வாங்கியாச்சு. நான் என்டர் யுவர் நேம்ன்ற ஒரு நேமை எனக்கு டிஸ்ப்ளே பண்ணு வாங்குறோம். நேமை எனக்கு டிஸ்ப்ளே பண்ணு அப்படின்னு நம்ம யூசர்ட்டு கேட்குறோம். அதே மாதிரி இங்கே ஏஜை டிஸ்ப்ளே பண்ணு, ஏஜ் கொடு அப்படின்ட்டு நம்ம யூசர்ட்ட இருந்து நம்ம கேட்குறோம். ரெண்டுமே முடிஞ்சிச்சு. இப்போ ஃபைனலாக ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டெப் நம்ம டைப் பண்ணுறோம். அது ஸோ இப்போ எனக்கு அவுட்புட் கிடைச்சிரும். வேறு காமிச்சிடும்.
and we have to go நம்ம கடைசியா நம்ம ஆப்ஜெக்ட்டை க்ளோஸ் பண்ண மறந்துடக்கூடாது. ஸோ ஓபிஜே டாட் க்ளோஸ் அப்படி நம்ம கொடுக்க மறந்துடக்கூடாது. Now I will get the output. Their name Sam.